அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாண்டிய முத்துக்குமரன். நண்பர்களே, தமிழக அரசியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தை அடைஞ்சிருக்கு. 70 ஆண்டு காலம் திராவிட இயக்க அரசியலால் சூழப்பட்டு, அதனால் ஆட்சிகளால் ஆளப்பட்டு வந்த தமிழ்நாட்டில் இப்போது புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்றைக்கு பதவியேற்றிருக்கார். ரொம்ப முக்கியமான தருணமாக இந்த தருணம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திராவிட இயக்க சித்தாந்தம் மிக ஆழமாக வேரூன்றிய இந்த தமிழக மண்ணில் அந்த சித்தாந்தத்தை மீறி ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற முடிந்திருக்கிறது, ஆட்சிக்கு அமர முடிஞ்சிருக்கு அப்படின்றதே இந்த அரசியல் சூழல்ல வித்தியாசமான அரசியல் சூழல். ஆனா இன்னைக்கு அதோட சேர்ந்து ஒரு சர்ச்சையும் துவங்கி இருக்கு. திரு விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் என்ன நடந்தது? முதல் பாடலாக, அந்த பதவியேற்பு விழாவின் துவக்க பாடலாக வந்தே மாதரம் இசைக்கப்படுது. அதற்கடுத்து தேசிய கீதம் ஜனகணமன இசைக்கப்படுது, பாடப்படுது. இறுதியாக நமது தமிழ்தாய் வாழ்த்து அதில் சேர்க்கப்பட்டு மூன்றாவதாக பாடப்படுது. தமிழ்நாடு அரசு சட்டம் மற்றும் மரபு அடிப்படையில் எப்போதும் எந்த நிகழ்வும் துவங்குவதாக இருந்தால் அது தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் துவங்கப்படும். எந்த ஒரு அரசு நிகழ்வும் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்படுவதும் தேசிய கீதத்துடன் நிறைவு செய்யப்படுவதும் தான் நடைமுறை. அந்த வழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டிற்கு மிக புதிதாக ஒரு அரசு நிகழ்வுல வந்தே மாதரம் இசைக்கப்படுற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, தமிழ்தாய் வாழ்த்து அதனுடைய மரியாதையை இழந்திருக்கிறது இந்த அரசு விழாவில் அப்படின்ற ஒரு சர்ச்சை. தமிழ் உணர்வாளர்கள் அதனால் வருத்தம் அடைந்திருக்கதையும் இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது சர்ச்சை, வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. சரி, வந்தே மாதரம் ஒரு தேசப்பற்று பாடல் தானே, அது இசைக்கப்படுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சாதாரணமாக எல்லா நண்பர்களும் வினா எழுப்புவது இயல்புதான். ஆனா அந்த வினா, அதற்கான பதில் 1940களிலேயே, அதற்கு 46களில் இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்கும்போதே அதற்கான பதில் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின அரசியல் நிர்ணய சபை காலகட்டத்திலேயே அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஜனகணமன பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்தே மாதரம் பாடல் பெரும்பாலான ஆட்களுக்கு அதன் வரிகள், அதன் அர்த்தங்கள் எதுவும் தெரியாது. அந்த பாடலில் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பாடல் முழுக்க முழுக்க இந்திய தேசத்தை சரஸ்வதி, துர்கை, அதே மாதிரி தெய்வங்களின் உருவகங்களாக சித்தரித்து வணங்குவது என்று அந்த பாடல் இருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடல் இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்துல நம்மளுடைய மக்கள், இந்து மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்துவதில் ஒரு பங்கு ஆற்றி இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த பாடல் இந்திய மக்கள் முழுவதற்குமான ஒரு பாடலாக இருக்கானா இல்லை. ஏன்னா உருவ வழிபாட்டை ஏற்காத இஸ்லாமிய மக்களும் இங்கு வாழ்றாங்க. அதே போல துர்க்கையவோ சரஸ்வதியையோ கொண்டாடாத, கும்பிடாத கிறிஸ்தவ மக்களும் வாழ்கிறார்கள், சீக்கிய மக்கள் வாழ்கிறார்கள், பார்சீக்கள் வாழ்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய ஒரு பூமின்னு. இது ஒரு மதச்சார்பற்ற பூமியும் கூட. அப்ப இந்த பாடலை தேசிய கீதமாக யோசிக்கும் போதே இந்த பாடலின் வரிகள் சர்ச்சையாகி, நாங்கள் எந்த இறைவனையும் வணங்காதவர்கள், இறைவனுடைய உருவங்களை வணங்காதவர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்கள், இதை ஏன் தேசிய கீதமாக்குறீங்கன்ற கேள்வி வந்ததுக்கு அடுத்துதான் ஜனகணமன தேசிய கீதமாக்கப்பட்டது. அப்ப கூட இந்த பாடல் மரியாதையை செலுத்தப்படும், தேசிய கீதத்திற்கு இணையான மரியாதையை அந்த அரசியல் நிர்ணய சபை வந்தே மாதரம் பாடலுக்கும் இந்தியா செலுத்தும் அப்படின்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையில இருந்த காலகட்டத்துல அது பாடல் பத்தி பேசப்பட்டுச்சு. ஆனா இந்தியா அரசியல் சுயசார்படைந்து மதச்சார்பற்ற அரசாக மாறிய பிறகு அந்த பாடல் தேசிய கீதம் இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே எல்லா காலகட்டத்திலும் இருந்து வருகிறது. ஆனா 2026ல உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை மாநில அரசுகளுக்கு அனுப்புது. என்ன சுற்றறிக்கை? தேசிய கீதத்துக்கு இணையாக வந்தே மாதரம் பாடலையும் பயன்படுத்துவது, நிகழ்வுகள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. அது சட்டமாக்கப்பட்டதாக பல்வேறு தரப்புகள்ல வீடியோக்களாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் எந்த சட்டமும் அரசாங்கம் கொண்டு வரல. வந்தே மாதரம் பாடலை நீங்க பாடலாம், இசைக்கலாம் அப்படின்ற வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல அதற்கு எதிரான வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு உச்ச நீதிமன்றமும் இது கட்டாயம் இல்லைன்ற விளக்கத்தை கொடுத்திருக்கு. ஒரு கட்டாயமற்ற
மதச்சார்புள்ள ஒரு பாடலாக இருக்கின்ற வந்தே மாதரம் பாடலை ஒரு மதச்சார்பின்மையின் மீது நின்று நான் இந்த ஆட்சியை அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்க திரு விஜய் அவர்கள் அதை முதல் பாடலாக இசைத்தது என்பது அவர் ஏற்றுக்கொண்ட மதச்சார்பை இன்மை அப்படின்ற அந்த கொள்கைகளுக்கு உடன்பட்டதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்க நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, அவர் ஆதரிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமா இருக்க இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த அந்த அமைப்பு உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு மதச்சார்பின்மை, ஒரு மத பாகுபாடு இல்லாத ஒரு சூழல்ல இந்த அரசு இருக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு. அப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் போது வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது சரியல்ல. வருங்காலங்களில் இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இந்த மாதிரியான நடைமுறைகள் கைவிடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கப்படக்கூடிய ஒரு அரசியல் சூழலை அவர்கள் உருவாக்கணும். அவர்கள் ஒத்துக்கொண்ட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதச்சார்பின்மையின் பால் அவங்க நிக்கணும். இந்த மண்ணில வாழ்ற எல்லா மக்களும் சமம். எல்லா மதமாக இருந்தாலும், எல்லா மொழி பேசுற மக்களாக இருந்தாலும், இந்த தமிழ் நிலத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் சமம். அவர்களுக்கான அரசாக இந்த அரசு தொடர்ந்து செயல்படுவதை திரு விஜய் அவர்கள் உத்தரவாதம் பண்ணணும் அப்படின்றத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதோட ஒரு வேண்டுகோள், தொடர்ச்சியாக பாண்டியா டாக்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை தொடர்ச்சியாக காணொளிகளை காணணும்னு உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.